வீட்ல அவனுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். எத்தனை பேர் அந்த பக்கமே நிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். விஷால் ஜெயிக்கணுமா முத்து ஜெயிக்கணுமா கேட்டா எனக்கு முத்து தான் ஜெயிக்கணும். கடைசியா ராணு விஷாலுக்கு போவான்னு எனக்கு தெரியாது. எப்போ பார்த்தாலும் ப்ரொமோவில் வந்துட்டு நடக்காத ஒரு விஷயத்தை பற்றியே ப்ரொமோவாக போட்டால் எப்படி தான் அதை ரிவ்யூ பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா முதல் ப்ரொமோ வெளியே வந்திருக்கு. ஜாக்லின், முத்து மற்றும் மற்றவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு இப்போ வரைக்கும் 24/7 வரவே இல்லை. அப்படி வராத ஒரு விஷயத்த எதை பார்த்து வந்துட்டு சரிப்பா இவங்க இதுக்காக தான் பேசியிருக்காங்க, இவங்க இதுக்காக தான் சொல்கிறாங்க அப்படின்றது எதுக்கு தெரியும்? கேப்டன்சி டாஸ்க் நடந்திருக்கு போல். இந்த டாஸ்க் வந்துட்டு முத்து தோத்துட்டாரு, விஷால் வந்துட்டு ஜெயிச்சிருக்காரு. நம்ம ரஞ்சித் சார் வந்துட்டு விஷாலுக்கு தான் வந்துட்டு அந்த கேப்டனுக்கான மறுத்த க்ரௌனை வந்துட்டு வைக்கிறாரு. சரி, இது கூட பரவாயில்ல. அதுக்கப்புறமா முத்துவோட டாக்டிக்ஸ் தப்பு அப்படின்னு ஒரு கட்டத்தில் ரயான் சொல்கிறாரு. எனக்கு விஷாலா இல்லை முத்து ஜெயிக்கணுமான்னு பார்த்தா முத்து தான் ஜெயிக்கணும். பட் ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு ராணுவ எது அப்படி விஷாலுக்கு போய் உட்காருவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. அது ராணுவோட கேம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க. கண்டிப்பாக முத்து வந்து தோத்துருக்காரு அப்படின்ற கோவத்தில் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஆனால் ஜாக்லின் எதுக்காக முத்து தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட பிளே, உன்னோட பிளே வேறு மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்றது சுத்தமாக புரியல. உன்னுடைய டாக்டிஸே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரயன் வந்துட்டு எதுக்காக சொன்னார்? ஆரம்பத்தில் போட்ட அந்த பிளானே சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரயன்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தார். ஸோ எதுக்காக இந்த ஆர்குமெண்ட்ஸ்? எதுக்காக இவ்வளோ சத்தமாக பேசிகிட்டு இருக்கணும்? கேப்டன்சி டாஸ்க் நடந்திருக்கு, அதில் முத்து தோத்துட்டாரு. பட் ஆனால் அங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, முத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. அதனால தான் வந்துட்டு இவர் கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் இது எதுவுமே 24/7 வராததுனால நம்மளால் எதுவுமே வந்துட்டு பேசவும் முடியல. ஸோ முதல் ப்ரமோ இதுதான் வந்திருக்கு. அது என்ன விஷயம், எப்படி நடந்திருக்கு, எதனால் முத்து இவ்வளோ கோவப்பட்டு இருக்காரு அப்படின்றத அந்த விஷயம் 24/7 காட்டினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது வரைக்கும் பிக் பாஸ் சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.